ஆனா அடியார்களை தொடக்கூடாது. பிரம்மகத்தி தோசை பிடிக்கும். தோசையெல்லாம் தான் நமக்கு அடியாரத்தான் அடிக்கப்படாது. அடியாளு எதை வச்சு சொல்றீங்க? ஒரு அடியாள்னு சாமியார போய் சவுடால் இருந்தா அவன் வரட்டும், அவனை மண்டைய புழக்கிறேன். யாரு யாரு யாரையா பேசிட்டு இருந்தாப்ல பேசாம உட்காந்துருக்கீங்க. யாருங்க இவ்வளவு நேரம் பேசினா உங்களை தானா? ஏன் உனக்கு தெரியாது? அழகு சாமியார பிடிச்சா உட்கார். கம்பெனி கொடுத்தவனே நீங்க 2 பேரும் தான். இப்ப என்ன சவுடால்? முதல்ல உங்களை தான் புழக்கணும். சரி, பக்கம் இல்லாம போயிட்டிய. உங்களை விடிய காலம் புலந்துக்கிறேன். முதல்ல இப்ப அந்த சாமியார புழக்கிறேன். ரைட்டுங்க, வரட்டும் வரட்டும். பீரா உஷா இரு மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை துறக்கட்டும். மலையில மோதான் மலையில. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் தண்ணி அப்புறம் நல்லா வாயில வந்துடும். கோவத்துல ஏன்னு கத்துனா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவீங்க. நம்ம என்ன பண்ணிட்டு ஏத்தாலும் பாருங்க. பாடல் ஐயா, இந்த டைப் ரைட்டிங் மிஷின் நிப்பாட்டுங்க. என்ன அதுதான் இல்ல லூசு கொண்டு கொண்டு போ போய் எப்பம் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு போய் கண்ணுக்குட்டி அவுத்து விடு போ. ஏங்க ஆடு மாடலாமா ஓடிட்டு வந்தா? ஐயோ, கண்ணுக்குட்டி அவுத்து விடுறான்னா மூத்திரம் போன்னு சொன்னேன். கல்லடப்பு வந்துடும். அதுக்கு பேரு தான் அதுவா? மாடு நம்ம அது நம்மளோட கண்ணுக்குட்டி. ஐயோ, நீர் கண்ணை குத்திப்படாதையா. ஏற்கனவே அரை பார்வையில தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் ஒரு சைக்கிள்காரன் ஜாக தெரிஞ்சான். என்னாச்சு? 7 மணி இருக்கும் போன் வந்துருச்சு. திடீர்னு கார் எடுத்துட்டேன். 6 மணிக்கு மேல கார் எடுக்க சொன்னா எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். அவசரமா கூப்பிட்டாங்க, எடுத்துட்டேன். எதுக்கு வந்த கார்காரன் பிரைட்டை தூக்கிட்டான். ஐயா, எல்இடி பல்பு புகையாத்தான் தெரியுது. நல்ல வேலை பாக்குறேன். எனக்கு முன்னாடி சைக்கிள்ல போயிட்டு இருந்திருக்கேன். கிட்ட போவந்தான் தெரியுது. வெள்ளை சட்டை போட்டிருந்தேன். ஒருவேளை கருப்பு சட்டை போட்டிருந்தா ஆள் காலிதான். குளுக்கோஸ் கிட்ட போக ஒரு 6 அமுக்குனேன். பாம்னு உண்டு. அது பயத்துல சைக்கிளை கீழே போட்டு சாக்கடைக்குள்ள தப்பிட்டான். நல்ல வேலை புழைச்சான். நீ தப்பிச்ச. அவன் அடிச்சிருந்தா தான் உன்னை கொண்டே உள்ள வச்சிருப்பாங்களே. 2 பேரும் புழைச்சோம். உசுருக்கு ஆபத்துல எப்படி உமக்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா? ஏய் சரவணா, யாரா உம்கு பாத்தி? நாளைக்கு தான் வரேன் கன்ஃபார்ம். ஆமா, மாப்பிள்ளை கேட்டு பார்த்து யாரும் வரல. பாரா வரேன், நாளைக்கு வராங்க. நான் நீர் வர காரணம் கூறுமையா. அது தண்ணி நிறைய குடிச்சா வரத்தான் செய்யும். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. துறன்னு போவாது. நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க. நீர் கடுப்புக்கு கண்கண்டு மறந்து. எதுல? அதுல. ஏய், எதுல நீ கேக்குறேன்ல? பெருகரல்ல. அதுக்கு என்ன ஒரு பாட்டு பாடி சொல்றேன். அது அப்படி சுத்தி வர்றது. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவர விதம் தான். அப்படியே வண்டி விடணும். போவா செப்புமையா. நான் ஏன் சப்பரையா இருக்கு? தனி ஆள் வருவாங்க. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னீனா? செந்தமிழ், தீண்டமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ், அத்தனை தமிழ் நமக்கு தெரியும். தெரியுமோ? 5 மணி சங்கு போல இருக்குது. தெரியும். தெரியுமோ என்று கேட்டேன். அவ்வளவு லாங் போகாது, எனக்கு தெரியாதா? தெரியும், அவ்வளவுதான். தெரியும் தெரியும். அவனுக்குள்ளே போய் செந்தமிழ் நாட்டென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாங்கியது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது
பிறக்கணும் பிறக்கணும். ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு ஆ? ம். சிறப்பு. நன்றி. யா மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டுமையா இருக்கட்டுமையா. தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆத்தாடி, அது பார்க்க முடியாது. தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். செய்யணும் செய்யணும், நேரம் இல்லை, அதான் பிரச்சனை. பாருங்களே, தமிழனாக பிறந்த யாம் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தாடி மத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ்ல. அதையும் செவியார கேட்டு பாருங்களே, அதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. அவனுங்க 3 தலைமுறையை தோண்டி எடுப்பாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க பாருங்க. எப்படி படிப்புதான். சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த 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 என்று ஒலிக்குமா வந்த தமிழனுடைய தமிழுக்கு எப்படி தமிழ். கொஞ்சம் ரத்தம் போயிட்டுமா. வணக்கம் பாஸ். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது ஐயா, அமிழ்ந்திருக்கிறது. அது பாட்டுக்கு இருக்கட்டுமே, இருக்கட்டுமே. எப்படி இதெல்லாம் படிப்புதான். சிறப்பு. நன்றி. மூச்சு வாங்குதில்ல எனக்கு. படித்தேன் 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 என்று சொன்னாலே படித்தேனே காதிலே ஊற்றியது. தேடிக்க ஒரு தெம்பு இருக்கிறது பாருங்களே. படித்தேன் என்று சொல்லக்கூடிய தமிழ் ஹலோ பாஸ். சீன் நடந்துருக்கு. ஹலோ பாஸ். Please come on. Please come. என்ன சும்மா சும்மா இருந்தா ஏறிடுவியா? யாரும் கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிருந்தது ஏறாமலே வச்சிருக்கேன். இந்த தொர்ராசினால நான் கேட்டேன். அவர் ஏறிட்டாரா? ஒரு வார்த்தை சொன்னேன் சென்றாலே. என்ன வார்த்தை? புழங்குனா பழசா போயிரும்னா. இப்போ புழங்காமலே பழசா போயிரும் போல இருக்கு. புழங்காம பழசா போச்சா? புழங்க முடியாம பழசா? முடியாம இல்ல, டைம் இல்ல. காரணம் சொல்ல வேண்டியது. வேற என்ன செய்ய. கடைசி வேடிக்கை பார்த்தேன் வெற்றி வேளான்னு போக வேண்டியது. உத்து பார்த்தேன் ஊமை கொண்டாயின்னு போக வேண்டியது. வேற என்ன பண்றது. அதனால ஆபத்து வருதுன்னா அது தள்ளி இருக்கிறது. நல்லா பார்த்தேன் நாராயணான்னு போக வேண்டியது. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, 18, ஆயுதெழுத்து, 1, உயிர்மெழுத்து, 216 எழுத்துக்களை கூட்டினார். 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாண்டமாக செய்திருக்கின்றார். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம். அறிந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தேன். அப்படிப்பட்டதாங்கடி இந்த இடத்திலே சந்திக்க இறைவனமைக்கு ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்றான். என்ன காரணம்? தாங்களோடு யாமுறையோட உண்மையும் எம்மையும் எமது புராணம் எமது இதிகாசம் எமது இலக்கியம் எமது கவி பெரிதா, குரல் பெரிதா, எமது உணர்த்துவதற்காக இந்த மேடையிலே உண்மையும் பேசுவதற்கு ஒரு அளவுதான். சும்மா பிடிச்சு பிடிச்சு தடவை வச்சிருக்க கூடாது. இடம் பொருள் எவன் இருக்கு. ஒரு மேடையில நாரதத்தை என்ன பேசணும் பேசக்கூடாது தெரிய வேணாமா? அறிவு வேணுமா? அறிவு வராது அவனுக்கு. அறிவட்ட முட்டாள்தனமா பேசிட்டு நீ. அறிவாளியை சந்திக்கலாம் வர்றப்போ உன்ன மாதிரி முட்டாப்பையில சந்திச்சோங்கிறது எனக்கு பெரிய வேதனையா இருக்கியா? என்ன ஆகா ஓக என்ன ஆகா ஒரு நாரதத்தை என்ன வார்த்தை சொல்ல வந்து புரிஞ்சுக்கிய? ஒரு புராணத்தை பத்தி பேசினா புராணத்தை பத்தி மட்டும் பேசு. புராணம் பூ சூன்னு பேசா நீ எல்லாம் பேசுற வச்சாயா? ஒரு அறிவாளி பேசுவாங்க பேச்சா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க நீ. அதுக்கு இவர் சொல்ற நல்லவன் புத்துக்குள்ள நான் கைய விடுறேனா? கொன்னோட
விடுவேன் சரியா? ஆ, முத்துக்குள்ள விட்டா குரலை பிடிச்சு கொண்டு விடுவேன். ஆ. என்ன பேசிட்டு இருக்க நீ? சரி. ஒரு மேடையில நாகரிக பேசியா, மரியாதை அறிவோட பேசியா, முட்டாள்தனம் பேசிட்டு இருக்க? நான் ஒரு அறிவாளியை சந்திக்கிறேன். இங்க பாருங்க, அறிவாளிக்கு முட்டாளுங்க 2 வாதம், அறிவாளிக்கு 3 வாதம், முட்டாளுக்கு ஒரே வாதாயா. போறவன் அறிவாளி, வர்றவன் அறிவாளி. இவன் பாதையை விட்டு ஒதுங்கி போவேன், சரி அவர் வரட்டும்னு. அங்க இருந்து வர்றவன் பாதையை விட்டு ஒதுங்கி வருவேன், சரி இவர் வரட்டும் சொல்லி நடப்பது ஒரு பாதை. அதனாலதான் 3 பாதை. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை. வர்றவன் அறிவாளி ஒதுங்கி போயிடுவேன், முட்டாள் பாதையிலே தான் வருவேன். அந்த மாதிரி முட்டாளுக்கு ஒரு பாதை, போறவனு முட்டாள் வர்றவனு முட்டாள், பாதையை விட்டு ஒதுங்க மாட்டாங்க. முட்டாள் தான் முட்டாளோட வேணும், அறிவாளி ஒதுங்கி போறேன். இல்லையா? ஏன் ஓயன்னா இங்க வரு, மரியாதை இருக்கிறேன். ஏன் ஓயின அடிச்சனா மூக்காந்த பேசிக்குவேன். மூக்காத்தியா மரியாதை பேசியா? என்ன மரியாதை? யாருட்ட? என்ன அது சாமியார் எப்படி பேசுற? என்ன சாமியார் செஞ்சிருவேன். முட்டா பையனா? நான் முட்டா பையலா? ஏய் இப்பதான் மரியாதை பேசுறேன். முட்டா பையனா? அப்படி பேசாதயா? முட்டா பையனா அப்படித்தான் பேசுவேன். ஆமா. என்ன தலைவா? இந்தாரு நமக்கு ஆள் இருக்கு. சும்மா இல்ல. அப்படி பேசுறது எனக்கு பிடிக்காதியா? அப்படி பேசுறது பிடிக்காதியா? ஓ தப்பிச்சு ஓடாத நீ வாடி. யாரு? முதல்ல இந்த முட்டா பையல சமாளிச்சு போங்க. நான் முடியாது. இங்கே போற வாயா. அப்படியே சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலாம்னா. இன்னைக்கு சிக்கன் அடி மாப்பிள்ளை. முட்டா பைய தானே? நீர் அறிவாளி? இந்த சத்தத்தை காண. என்னையா போடுங்க? என்னையா பண்ணுங்க? சத்தம் போட்டு போய் பட்டா அடி போய். என்னையா மரியாதை இருந்தா பேசுறீங்க? முட்டா பைய அப்படிதான் பேசுவேன். இப்ப நான் முட்டா பையன். சரிண்ணே. சரி என்ன செய்யும்? உன்னை நான் அடிச்சு போடுவேன்னு அவர் நினைச்சு முடிக்க சொன்னார் தெரியுமா? என்னை அடிச்சு இல்லைன்னா நான் உன்னை கொண்டு விடுன்னு சொன்னேன் அவர்கிட்ட. இன்னைக்கு அரியர்னா காலி பண்றது உறுதின்னு. ஆகா இன்னைக்கு அரியர்னா நம்ம ஊர்ல காலி பண்ணிட்டோம், கெட்டவர் வந்துருமேன்ட்டு அவர் உன்னை காப்பாத்திருக்காரு, வேற ஒண்ணு இல்ல. என்னை அடிச்சு போடுவோம் நல்ல. அப்புறம் என்ன? அவர் அடிச்சதுக்கு வந்த பிரச்சனை. என்ன அடிச்சு போடுவோம் இல்ல. அப்படி கிடையாது. என்ன நினைச்சிருக்க நீ? யோ நீ நினைச்சிருக்க? ஒரு பேச சவுண்ட் என்ன பேசலையா? ஒரு ஃபேன் ஓடுற. மிக்ஸ் பண்ணலையா? முட்டா பையன் நானு. ஆமா நான் ஒத்துக்கிட்டல முட்டா பையன். ஆமா முட்டா பையன். முட்டா பையல ஜெயிக்கிறதுக்கு அறிவாளிக்கு தரம் இருக்கான்னு பாக்க. எனக்கு அறிவு இருக்கு. இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இந்த இடம் நம்பி தலைவருக்கு சொந்தம் இல்ல. அதான் தப்பு. அவரா என் பேர்ல வீரத்தேவன் பேர்ல இருக்கு. ஏய் அப்படி இல்லைன்னா அன்னைங்க சந்தேகமா இருந்தா போய் ஈசி போட்டு பாத்துட்டு வாங்க போங்க. எங்க அப்பன் பேர்ல இந்த இடத்த என் பேருக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து மாத்தி எழுதி வாங்கிட்டேன். ஏய் அப்படின்னா தம்பி அறிவல்னா தம்பி எழுதி கொடுக்கணும்யா? அவங்க சோறு போட்டா போதும்னு காலை கட்டி பிடிச்சு கிடக்காங்க. அப்புறம் அப்படியே ஒண்ட கொடுத்தாங்க சரக்குங்க ஊத்தி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டேன். இப்ப இடத்துக்கு நான் தான் தலைவர். இந்த இடத்துக்கு குறுநிலத்தின் தலைவர் நான் தான். குறுநிலத்தை நீ ஏன் சொல்ற? பேசக்கூடாது டப்புன்னு அடிச்சு போடுன்னு சொல்லியிருக்கேன். இருக்க கோபம் ஓவராயிட்டே வருது. நான் முட்டாப்பேன் இடத்துக்கு தலைவர். இப்ப நீங்க நிக்கிறது யாரடா? நம்பி தலைவரடா. மறுபடியும் சொல்ல வீரத்தேவையடா. சரி வீரத்தேவையடா. என் இடத்துல நின்னா எனக்கு கட்டுப்பட்டுத்தான் போகணும். அதுக்கப்புறம் என்ன செய்ய போற? என் ஆட்சி. நீ என்ன செய்ய போற? நீ உமக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். பேசக்கூடாது. விடிய காலம் 3:30 மணிக்கு தூக்கு. உனக்கு எப்ப தூக்கும்? எனக்கு 24 hours தூக்கு. அத பேச்சு கிடையாது. யார் அங்கே காவலாளி? வாங்க. யாரியா? என் காவியன் கையால் இருக்கா. அப்ப நீ என்ன கொள்ள முடியாது. அடுத்த ஆள வச்சு தான் அடிக்கிற. அதல்ல. என்னுடைய பேச்சை கேட்டு சத்தம் போடாம ஓவர் சத்தமா இருக்கு. ஏ குடுமுண்டா. கண்ணு தெரியுதா இல்லையா? கோச்சிகாதி விருத்தமா. கண்ணு தெரியுமா தெரியாதா? என்ன அது? பூ வச்சிருக்கேன். எதுல வச்சிருக்க? பெண்கள்லாம் சுமங்கலியா இருக்கோம்னா எங்க பூ வைப்பாங்க? கொண்டையில. ஆண்கள் சுமங்கலியா இருக்கோம்னா இதெல்லாம் புராணம் படிக்கணும். சரி அது சரி. இப்ப அழைத்ததன் காரணம் இது எந்த புராணத்துல பாருக்கு? இது வந்து கன்னி புராணத்துல வருது. கன்னி புராணம். கன்னி புராணமா இல்ல? சரி 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 அது சரி. கண்ணாடி கொஞ்சம் சரியில்லை. ஏன்? பார்வைதான் பிரச்சனையா இருக்கு. 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். உருப்படியா இல்ல உன்னோட. மூதேவி எந்த கண்ணாடி? எதுக்கு ஒரு கண்ணாடி பத்தாதா? ஒரு கண்ணாடி தூரத்துக்கு பார்வைக்கு வச்சிருக்கேன். இன்னொரு கண்ணாடி வந்து கிட்டத்து பார்வைக்கு வச்சிருக்கேன். ரெண்டுமே தனித்தனியா வாங்கியிருக்கேன். அப்புறம் 3வது கண்ணாடி எதுக்கு? இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடணும்னா அதுக்கு. உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லடா, கண்ணுலதான் பிரச்சனை. அப்படியா? உனக்கு ஆபரேஷன் பண்ணனா முதல்ல அங்க திரும்பி பாரு யார் நிக்கிறாங்க.
அடே நம்ம மிருதகாரரு. ஏய் குருட்டு பழை இங்க வர்றா. அட நம்ம பழைய கை. பழைய கையா? அட நம்ம பழைய கை தெரியலையா? இந்த நேரம் சாப்பிட்டே இருந்தா நம்ம வாங்க உட்காருங்க. சாப்பிட மதிக்கிறா. அடி இருங்க. அந்த ஆளை நிக்க வச்சு பேசிக்கிட்டு ஒரு மரியாதை தெரியாம இருந்தா தண்ணியை குடிக்க. ஊர்ல மழையெல்லாம் எப்படி பெய்யுது? நல்லா தண்ணியா தாண்ட போய் இங்க அளவு மேல படுது, தலைவர் மேல கால் படுது. போமா. சரி சரி. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இருமாடு இங்க வாங்க. இங்க வாரு, தண்ணியை போட்டு 60 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சரி என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எங்க வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கிறேன். என்ன விருந்தாளி வந்திருக்கு? உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாருல கைதி. கைதியா? மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி. இது முதல்ல சொல்றது இல்ல. போய் லாக்கப்ல போடுறா. இருக்க முறுக்க புடிங்கி வை, பூரா தின்னு விடுறா. சாமியார் சார், சாமியார் சார். டேய் பாட்டே கொண்டு சேர் ஒண்ணு சவுடாது. அது பேசுனா எவனா கண்ணா பண்ணா அடிச்சிருக்கா மண்டை வீங்கி போய் கிடக்கு. சேட்டை. அதனால என்கிட்ட முட்டி இருக்காம ஆளை கொண்டு லாக்கப்ல போடு. அப்படியா? உங்க சார் 2 வார்த்தை பேசிக்கிறவா? நல்லா பேசு. உனக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்ன தவறு பண்ணியா? அவன் எது புரியாத இல்ல முட்டா பையன். முட்டா பையலா? அவன்கிட்ட நீ வேலை ஆக்குற. நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்பேன்? செல்ல முட்டாப்ப நம்மகிட்ட சிக்குனாலே எப்படி இருக்கும்? அது சரி, உங்களை நான் காப்பாத்துறேன். காப்பாத்துங்க. கிளம்புங்க. இல்லையா? ஏன் இந்த ஓட்டம் ஓடுறாரு? எதுக்கு பால போச்சு? நீ தலைவர் நானா நீயா? நீங்க தாங்க ஒரு சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தேன். என் சொல்லுக்கு நீ டெஸ்ட் பாக்குறதுக்கு இந்த நேரம் தான் கிடைச்சா? சரி இப்ப என்ன பண்ணணும்? லேப்டாப் கொண்டு தள்ளு. 2 வார்த்தை பேசிக்கிறவா? இதோட 22 வார்த்தை உயிர் பேசிக்கிறேன். போனா வராது. நான் உங்களை காப்பாத்துறேன். டவுசர் பையில எதுவும் காசு இருக்கா? டவுசர் போடுற பழக்கமே இல்லையா? எங்கால பிறந்ததுல இருந்து. ஏய் என்னங்கய்யா என்னமோ டவுசர் சொல்லிட்டு இருந்தேன்னா? டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னே. பெரிய அதிசயம். எல்லாரும் டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்பாங்க. ஏதாவது அவசரமா அந்த லைட்டா ஒதுக்கிட்டு அடிச்சுட்டு டப்பு கிளம்பிடுது. சரி முதல்ல லாக்கப்ல லாக்கப்ல போனேன். ஹலோ என்ன பேடிக்க வாங்குறீங்க? கமான் ஃபாலோ மீ. ஏய் கமான் பாலாமினா இருந்தாலும் ஒரு நம்பரா? அப்புறம் என்ன செய்யணும்? உடனே பிடிச்சி தள்ளுப்படா. இப்ப பாருங்க, இந்த முதல்ல சொல்ல வேண்டிய இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அந்த துண்டை மட்டும் கட்டிட்டேன். நீ கட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கோண்டா. நீ கட்ட வேணாம் போ. போகிற கட்ட என்னக்கிட்ட கட்ட? ஹலோ நீங்க ஒரு ஓரமா போங்க, நான் ஒரு ஓரமா போறேன். போங்க. விஐபி ஜெயில் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாதெல்லாம் கிடக்குல்ல. இந்தா சாமியார கூடியாரு சட்டியார கூடியாது. ஏய் அந்த ஆள் வந்தோன்னு என்ன சொன்னாப்புல? என்ன சொன்னாரு? போடுறோம்னாரு. அரியர்னா போடுறோம். ஆமா ஆமா. அதுக்குத்தான் அப்ப தண்டனை கொடுத்து இப்ப நான் போடுறது முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நிஜமாவா? நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணினா நல்லா இருப்பியா? நல்லா. இன்னைக்கு கண்டிப்பா நீங்க போடணும். இன்னைக்கு நான் போடுறேன். ஏன்னா 15 வருஷம் ஆச்சு நீங்க போட்டு பார்த்து. எந்த சாமி சோதனையோ இன்னைக்காச்சும் இந்த தெய்வத்து புண்ணியத்துல. அப்படி சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன். நம்ம சொல்ற வார்த்தைக்கு ஒரு பலன் இருக்கு. உரு போட்ட மாதிரி டெய்லி இப்படி சொல்ற போட முடியாதுன்னு இப்ப அப்படியே ஆயிரும் போல இருக்கு எனக்கு. அப்படியா இருக்கு? சரி சரி நல்லா போடுவேன்னு சொல்லு. சரி நல்லா போடுற நமச்சிவாயம். இல்ல இது உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே சரி இப்ப என்ன செய்யணும்? நான் சொல்றது மட்டும் செய். அந்த ஆளை குட்டியா சாமி குட்டியா இப்ப போடுறேன் பாரு, எப்படி போடுறேன்னு மட்டும் வரைக்கும் பாரு. ஹலோ நம்ம முருகு சாமி. முருகு சாமி சாமி போய் இப்ப முருகு சாமி ஆயிட்டாரு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். சொல்லுங்க. நல்லா பண்ண நமச்சிவாயம். கொடுத்தாச்சு தண்டனை. இருந்தாலும் மனசு உறுத்துது. ஒரு சாமியார போய் விடுதலை அப்படி முடியாது. நான் கொடுத்த தண்டனை சரியா இல்லையானா ஆத்தாட்ட பொறுப்பை விடுறேன். இரியா பொங்கச்சோருக்கு ஏன் அலையிற பத்தானே காலையில தான் கொடுப்பா. இப்ப திருவிளக்கு சீட்டு எழுதி போட போறேன். ஒண்ணுல மரணம்னு எழுதுவேன், ஒண்ணுல விடுதலைன்னு எழுதுவேன். வருது அப்புறம் பாப்பான். விடுதலைன்னு வந்தா விட்டுருவேன், மரணம் வந்தா போடுறேன். போய் உட்காந்து கூப்பிடுறேன். வா ஆளை தூக்குறேன், இன்னைக்கு தூக்குறேன். ஓ எழுது ஓலையும் எடுத்துட்டு வா. வா இப்ப பாரு வேடிக்கை. நான் சொல்றதை எழுது. பூனா சிவமயம் உடப்பம்பட்டி பெருமாள்ராஜ் இன்னாருமே இன்னாரு. இந்த ஆளுக்கு பத்திரமா எழுத சொன்னேன். நான் சொல்றதை எழுதுறா. சரி நான் சொல்றதை எழுதுறா. நல்லா இருக்கேன். டேய் டேய் அருமை அருமை. அப்புறம் இங்க பாருடா, இங்க பாருடா. அருமை அருமை. அடே அறிவிட்டோனே. அடே அறிவு கெட்டவனே. அடடா அடே லூசு. பேப்பர் 10வது போல இருக்கு. அடே லூசு. உசெல்லாம் எப்படி எழுதுறது? இதெல்லாம் எழுதக்கூடாதுடா. சொல்ல வேண்டியானே இதெல்லாம் எழுதக்கூடாதுடா. அத அடி அத அடி.
உன்னை எழுத சொல்ல இல்ல அடி இன்னும் நான் சொல்லல எழுத சொல்லலன்னா இவ்வளவு நேரம் சொன்னது நீ யார் இருக்க லூசு நீயா எழுதிக்கிட்டு இருக்கா லூசு என்னால சீவே இல்லடா உங்களுக்கு கத்துறதுக்கு அதெல்லாம் அடிச்சிட்டு பிரஸ் பேப்பரை அடு வேற பேப்பர்ல போதுமா சரி இப்ப சொல்லுங்க மரணம் இப்ப எழுதவா மரணம் மாசு மரணம் நீங்க பாட்டு புங்கெல்லாம் பாட வேணாம் சரி சரி மரணம்னு எழுதிட்டு எழுதிட்டேன் படிச்சிட்டியா மடிச்சிட்டேன் அடுத்த பேப்பர் எடு எடுத்துட்டேன் அதுல என்ன எழுதுவ இதுல என்ன எழுதுவ என்ன ஆச்சு ஏன் எழுத சொல்லியா அப்புறம் நீங்க அதுல மரணம்னு எழுதுனேன் அதுல மரணம்னு எழுதுனேன் நீ கதாசிரியரா வர வேண்டியவட்டா என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வரது சரி சரி என்ன எழுதுவ ஏங்க அதுல மரணம்னு எழுதிருக்கேன் இதுல விடுதலைன்னு எழுதணும் இதுலயும் மரணம்னு எழுது ஆ? 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 எந்த சீட்டு எடுத்தாலும் போடுறோம் இன்னைக்கு தாங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போட போறியா ரைட் எழுதிட்டியா எங்க எழுதுறது ஏன் மகி இல்ல இல்லையா ஒரு நேரம் பக்கம் பக்கமா எழுதுனது இப்ப ரொம்ப பக்கமா எழுதுதோ ஆமா. உங்க பேனா அது கேட்கவே வேணாம் உன்னை நான் கேட்டனாப்பா சரி சரி மாடி மடிச்சிட்டேன் சாமியார் குட்டியா சாமியார் வாங்க ஐயா சாமியார் சொல்லி முடிய போகுதுரியா அருமையான தெய்வம் அன்னைக்கு இந்த ஊர்ல தான் ஒரு முடிவு கட்ட போறோம் வாங்க அதெல்லாம் தெரியும் பாட்டி மாலட்சுமி வள்ளி வச்சோங்க. அதெல்லாம் சரி உங்க குலசாமி என்ன குலசாமி பெருமாள். உங்க பேரை கேட்கல உங்க பேர்ல குலசாமி குலசாமி பெருமாள் என் பேரும் பெருமாள். ஏய், ஆ? ரெண்டு பெருமாளா சீட்டு ரெண்டு ஆளு பேரு ரெண்டு நான் கேக்குறேன் உங்க குலசாமி யாரு? ஏன் குலசாமியா சும்மா தைரியமா சொல்லுங்க என் குலசாமி பொந்து கருப்பேன் கொந்து கருப்பேன்னா பொந்து எங்க இருக்கோ அங்க என் கருப்பேன் கட்டாயம் அப்படி இருப்பேன் சொல்லுங்க அப்படி சொல்லுங்க இப்ப எங்க இருக்கேன்? 2 வருஷமா முடியல சும்மா தான் கிடக்குறேன் நீ அமுக்கும் போதே தெரியும் நீ அமுக்க போயிருக்க போய் எனக்கு சேரத்து போற சொல்ற கேட்கணும். கேக்குறது தானே நான் இருக்கேன் ஏண்டா, அதுக்குள்ளேயே கொண்டு போல இருக்கே நீ ஆள இப்படி போடாதடா இதை எடுத்து சாமியார் மண்டையில போடு ஏங்க சீட் எடுத்தா தானே போடுறதா பேச்சு ஐயோ நேரா போடுறா போட்டேன் சீட் எடு எடுத்துட்டேன் சாமியை கும்பிட்டு ஆ. போடு தெய்வமே அல்ல இல்லடா நல்லா சொன்னாரு. நல்லவா ஐயோ, கடவுளே. என்ன இப்படி நீர் கடுப்பு டேய், இங்க போடாதடா எடுத்து கொண்டு போய் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல போட்டுவான் பஸ்ஸா இருக்கு ஏய் ஏன்டா என்னை பதைக்கிறேன் என்ன செய்யணும் சேர் மேல போடுறா சேர் மேல போடவா ஆ. இவ்வளவு நேரம் போட்டேன் அந்த சேரை மேல போட்டேன் டேய் ஐயோ இந்த சீட் எடுத்து சேருக்கு மேல போடுறா முதல்ல சொல்ல வேண்டியானே ஐயா நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நான் எதுக்கு இருக்க வேலைக்கு தானே இருக்கேன் புடுங்குன ஏண்டா, சும்மா பரட்டு பரட்டியாத. ஐயோ கொடுமை. யோசிக்க வேண்டாம். எனக்கு டேய், வாடா. ஒரு சீட் எடுத்தா வாடா. வா வா சாமியை கும்பிட்டு நான் சொல்ற மாதிரி செய்யணும் ஆ? அண்ணே நல்ல போட நமசிவாய வணக்கம் சொல்லு போடா, அங்கே போடா, அங்கே வா, போடா. வா, வா. சைக்கிள் வச்சு, உன் பேர் என்ன முதல்ல என் பேர் விஷாந்த். ஆ? விஷாந்த். விஷால். என்னடா பேரு நல்ல சாமி பேர் வைக்காம விஷாந்து கொசாந்துக்கிட்டு என்ன படிக்கிற 5ஆம் முடிச்சுட்டு 6ஆவது போனோம். ஆறு போகணும். ஆறு ஆறு போகணும். எத்தனை வருஷமா படிக்கிற 5 வருஷமா படிக்கிறேன். 5 வருஷமா தான் படிக்கிறியா இல்ல இல்ல 1 2 வரைக்கும் 5 வருஷம் படிச்சேன். ஒண்ணாவது சாமி போடணும் சாமி போடணும் சொல்லு சாமியை போடணும் சாமியை போடணும். கேட்டா நீங்க எப்ப போடுவீன்னு இங்க நீ பக்கத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்ன பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நீ? ஆமா அதுக்கு ஏண்டா? என்ன? உனக்கிட்ட அடையாளம் காட்டிய பாரு மரணங்கிற சீட்டை. அந்த மரணங்கிற சீட்டை நாங்க வந்து எடுத்து என்னை கொல்றதுக்கு நீ ஏற்பாடு பண்றதுக்கு நீ அங்க இருந்து வர்ற. எப்ப இந்த சந்தேகம் வந்துச்சோ என்னை கொல்றதுக்கு நீ வேலை பாக்குறியா? இல்ல இல்ல நாங்க யாரையும் சந்தேகப்படல சரி உங்க வாழ்க்கை உங்க கையில நீங்களே உங்க சீட்டை தேர்ந்தெடுங்க போங்க அவனும் தேவா சரி. இதுல ஒரு நிபந்தனை. என்ன இந்த சீட்டுக்கு ஆ. நான் எடுத்துட்டேன். ஆமா ஆமா இந்த சீட்டுல ஒரு வேளை விடுதலைன்னு எழுதி இருந்துச்சுன்னா எழுதியிருந்தா தானே
தெய்வம் அப்படி தலையில எழுதியிருந்தா தானே நமக்கு தெரியாதா? தலையில எழுதியிருந்தா இல்ல, ஒருவேளை மரணம்னு எழுதியிருந்தா அது உண்மை. எழுதுனவனுக்கு தெரியாது, அந்த தெய்வத்துக்கு தெரியாது. அந்த தெய்வம் தானே எழுதுது தலையில. காட்டி கொடுத்துறா. நீங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் போட போறியா? இதுல ஒருவேளை விடுதலை என்று எழுதியிருந்தா தானே அந்த தெய்வம் அப்படி எழுதியிருந்தா தானே என்னை விடுதலை பண்ணிருங்க. அதுல மரணம் இருக்கான், உங்களை காலி பண்ணிடுறேன். தாராளமா நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க, நான் இங்கே இருப்பேன். ஒருவேளை மரணம் பண்ணிருந்தா என்னைய காலி பண்ணிருங்க, நீங்க 2 பேரும் விடுதலை பண்ணுங்க. சந்தோஷம். படிக்கலாமா? நல்லா தாராளமா படிங்க. படிங்க. கோயில் வாசல்ல உட்கார்ந்திருக்கவங்க கூட கேட்கணும். ஹலோ 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 ஹலோ. அது முறுக்கு இல்லையா? அட கடவுளே, முறுக்கு அந்த கவர்ல இருக்கு. ஏண்டா டேய் சரவணா, 2 முறுக்கு கொடுத்து தொலைச்சிருக்கலாம்ல. பேப்பரை தின்னு விட்டாரு ஆட்டாளு. ஐயோ ராமா, என்னங்க அப்படி சிக்கல்ல உணா மாட்டி விட்டாரு? சரி, அதோட முறுக்கு சரியா? எப்படியா நீ இந்த சீட் எடுக்கிறதுன்னு என்ன? அப்போ உன்னோட வச்சு அதனால பிரச்சனை வந்துருச்சு, இதை முடிக்காம விடலாமா? நீங்களே 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் போட போறியா? இல்ல, உங்க கூட நான் இருக்கல, அந்த சீட்டை நான் எடுத்துறேன். நான் எடுத்துறேன். இந்த மாசம் சம்பளம் சேர்த்து தரணும். ஆபரேஷன் பண்ண போறியா? தொக்கு எப்படி இருக்கா? தொக்கு எடுக்கிறாங்க. தண்ணியை குடிச்சு உள்ள தள்ளுறாப்லையா? நான் விட மாட்டேன்ல, நான் எடுத்துருவேன். எப்படி குழாயில ஊதி எடுத்துருவியா? பாருங்க எப்படி எடுக்கிறேன். ஏறா பாப்போம்டா சிங்கமே. இந்த மாசத்துல வந்து மாசம் 10 ரூபா. வந்துரு வந்துரு தானா வந்துரு. வரமாட்டேங்குது. குச்சி விட்டு குத்துறா. உலகத்திலேயே குண்டிக்கு உடுக்கடிச்சு பேய் ஓட்டின நீ ஒரு ஆள் தாண்டா. ஏண்டா அது எப்படா இப்ப வரும்? காலையில தாண்டா கந்தா வரும். அது எப்படா எடுத்து படிக்க நம்ம எப்படி திருப்பி சொல்றது? அதைத்தான் இப்ப நானும் கேட்கறேன். சரி, பஞ்சாயத்து 1 நாளைக்கு வைப்பான். சரி, சரியா வராது. பஞ்சாயத்து நான் சொல்லவா? எப்படி சொல்ல முடியும்? ஒரு சீட்டு தின்னோன்னா சொல்ல முடியாதா? சரி, இருக்கட்டும். தின்னு சீட்டு, அந்த சீட்டை விட்டுருங்க. இந்த ஒரு சீட்டை வச்சு திருப்பி வைப்போம். அது எப்படி சொல்ல முடியும்? நான் தின்ன சீட்டுல விடுதலைன்னு இருந்துச்சுன்னா நான் தின்னு முழுங்கிட்டேன், அந்த விடுதலை இருக்கட்டும். இந்த சீட்டை வச்சு தீர்ப்பு பண்ணுவோம். இதுல மரணம் இருந்துச்சுன்னா இதுல விடுதலை இருந்திருக்கும். இருக்கும். ஒருவேளை நான் மரண சீட்டை தின்றுங்கன்னா இதுல விடுதலைன்னு இருக்கும். என்னைய கொன்றுங்க. இதை வச்சு பார்த்துட்டு மரணமா விடுதலையா நம்ம பார்த்து. ஹலோ ஹலோ வீரதேவா, உங்கள்ட்ட எவ்வளவு வருஷமா வேலை பார்க்குறேன். கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்ல. ஏன்டா இந்த வேலையே வேணாம். என்ன? எத்தனை சீட்டு எழுதுனா? 2. ஆடு கொண்டா தின்னுட்டியில இப்ப எனக்கு சீட்டு. முகர கதையை பாரு. கேட்டா நான் ஆசைப்பட்டா தின்னேன். ரெண்டாவது சொல்றத கவனிச்சியா? என்ன? நான் ஒரு சீட்டை தின்னுட்டேன். நான் தின்ன சீட்டு விடுதலையா இருந்தா கீழே கிடக்கிறது மரணம்னு இருக்கும். உங்களை போடுவேன்னு இருந்தால் கண்டிப்பா கிடக்கிறது மரணம் தான். சொல்லிய முடிக்க வரா. நல்ல வேலைக்கு நல்ல ஐடியா பண்ணி. ஒரு விஷயம், 15 வருஷம் செண்டாச்சு நீங்க போடுறத பாப்போம்னு பார்த்தேன். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நடக்காது. வாங்க, என்ன போடுறத கேள்விப்பட்டுக்கலாம், பாத்துக்கலாம். நல்ல வாக்குடா. மதுரை மாறி கொழுந்து மதுரை மாறி கொழுந்து
தண்டி அத்தாச்சி ஆத்தி அண்ணே அம்மா நம்மளும் ஒரு பாட்டு பாடுவோம். நல்லா பாரு. ஆஃப் ஆஃப் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ தூவாது கண்ணே நீ பாடி நான் பாடி கண்ணே அருகில் நீ தூவாது பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலந்து பல்லெல்லாம் கலந்து 200-300 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி வாழணும்னு சொல்ல வரேன். விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு ஒரு மாமுனிவர் வந்திருக்கிறார். என்னது மாகா? மாமுனிவர் உங்க அண்ணனா? ஆமாப்பா. அந்த பொண்ணு அத்தாச்சி. அத்தாச்சி. ஓ கட்டிக்க போற பொண்ணு. ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி ஊருக்கு அண்ணே பட்டு போயிடும். பட்டு போய் அதுக்காக திச்சு சுத்தி போறோம். ரெண்டு பேருக்கு பொருத்தமா எப்படி தெரியுமா இருக்கு? கிழிச்சோசியக்காரர் பொட்டியை தூக்கிட்டு திரிவார்ல, பொட்டியை தூக்கினாலும் பரவாயில்ல, கிளியை தூக்கிட்டு திரியிற மாதிரி. அப்பா பொழப்பே கிளிய வச்சுட்டா. அப்படி இல்ல அப்படி சொல்லி சிங்க குட்டிய என் சிங்க குண்டி என் சிங்க குண்டி சாமியா கூப்பிடுவா. ஐயா சாமி ரெண்டு கட்டப்பையில வச்சிருக்கு. நானு உனக்கு உரச்சாக்கல கட்டி வச்சிருக்காரு. அரவேல் கொடுக்குமா? வருக வருகவே நல்ல வரு குருடாயிலு பெண்ணாயிலு டெட்டாயிலு எல்லாம் போட்டு ஆத்து மணல அள்ளி போட்டு கொர 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 கொர. யாரு இது சாப்பிடுறது? சாமிக்கு தான். வணக்கங்களே வருக வருகவே
நமச்சிவாய.